முரசொலி நாளேடு விவசாயிகள் விரோத, தொழிலாளர் விரோத என்கிற தலைப்பில் தலையங்கம் வெளியிட்டுள்ளது. அதில் ஒன்றிய பாஜக அரசின் விவசாயிகள் விரோத, தொழிலாளர் விரோத நடவடிக்கைகளை கண்டித்து தொழிற்சங்க அமைப்புகள் நடத்தும் வேலை நிறுத்தத்துக்கு திமுக தனது ஆதரவை தெரிவித்துள்ளதாக முரசொலி குறிப்பிட்டுள்ளது. தொழிற்சங்கங்களின் நியாயமான கோரிக்கைகள் நிறைவேற வேண்டும், விவசாயிகளின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு திமுக போராட்டத்திற்கு தனது ஆதரவை தெரிவித்துக் கொள்கிறது என்று தலைமை கழகம் அறிவித்திருப்பதாக தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, மத்திய தொழிற்சங்கங்கள், தொழில்வாரி தொழிற்சங்கங்கள், துறைவாரியான தொழிற்சங்க சம்மேளனங்கள், விவசாய அமைப்புகள் இணைந்து ஒன்றிய அரசின் விவசாயிகள் விரோத, தொழிலாளர் விரோத, ஜனநாயக விரோத மற்றும் மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து இந்த வேலை நிறுத்த போராட்டத்திற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. ஒன்றிய அரசாங்கம் தன்னிச்சையாக மாநில அரசுகளை கலந்தாலோசிக்காமலும், தொழிற்சங்கங்களோடு முறையாக கலந்தாலோசிக்காமலும், நாடாளுமன்றத்தில் விவாதமின்றியே நிறைவேற்றிய 4 தொகுப்பு சட்டங்களை திரும்பப் பெற வேண்டும் என்பது மிக முக்கியமான கோரிக்கையாகும் என்று முரசொலி தனது தலையங்கத்தில் தெரிவித்துள்ளது. தொழில் உறவு சட்ட தொகுப்பு 2000, சம்பள தொகுப்பு 2019, பணித்தள பாதுகாப்பு மற்றும் பணி நிலைமைகள் சட்ட தொகுப்பு 2020, சமூக பாதுகாப்பு தொகுப்பு 2020 என்ற 4ம் தொழிலாளர்களின் ஊதிய பாதுகாப்பு, வேலை பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு ஆகிய 3ஐயும் கேள்விக்குறியாக்குகிறது. இவை மக்கள் விரோத, ஜனநாயக விரோத, சமூக விரோத சட்டங்கள் ஆகும் என்று விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு, தொழிலாளர்கள் 100 ஆண்டு காலமாக போராடி பெற்ற உரிமைகளை பறித்து கார்ப்பரேட் நிறுவனங்களுக்கும் பெருநிறுவனங்களுக்கும் ஆதரவாக செயல்பட்டு வருகிறது பாஜக அரசு என்று குற்றம் சாட்டியுள்ளது. மின்சார சட்டத்தை திருத்துவதன் மூலம் உற்பத்தி பகிர்மானம் போன்றவைகள் தனியார் மயமாக்கும் அபாயம் உள்ளதை இப்போராட்டம் வலியுறுத்தி சொல்வதாக குறிப்பிட்டுள்ள முரசொலி நாளேடு, மோடி அரசு 3 விவசாய சட்டங்களை கொண்டு வந்தபோது நாட்டின் ஒட்டுமொத்த விவசாய சமூகமும் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து போராடியது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு மனம் இல்லாமல் அதனை திரும்ப பெற்றார்கள். இப்போதும் ஏதாவது ஒரு வழியில் அதனை அமல்படுத்த நேரம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது பாஜக அரசு என்று முரசொலி நாளேடு சாடியுள்ளது. விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நியாயமான விலை வழங்குவோம் என்ற உத்தரவாதத்தை இதுவரை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றவில்லை. விதைகள் சட்டத்தை திருத்தம் செய்து சிறு குறு விவசாயிகள் கைவசம் உள்ள விதைகளை அழிக்க நினைப்பதாகவும் விமர்சித்துள்ளது. மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு உறுதி சட்டத்தை பெயர் மாற்றம் செய்ததோடு அதன் உண்மையான நோக்கத்தை சிதைத்து விட்டார்கள். ஒன்றிய அரசின் பொறுப்பை தட்டி கழித்து மாநிலங்களின் நிதிச்சுமையை கூடுதலாக்கும் வகையில் இதனை மாற்றிவிட்டதாக முரசொலி நாளேடு தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையே முன்மொழியப்பட்ட இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் இந்திய விவசாயத்தை அமெரிக்க பன்னாட்டு நிறுவனங்களுக்கு முழுவதுமாக சரணடைய செய்வதாகும். 45 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள பொருட்களை அமெரிக்காவிடமிருந்து வரியில்லாமல் இறக்குமதி செய்வது என அமெரிக்கா, இந்தியா இடையேயான வர்த்தக ஒப்பந்தம் இந்திய இறையாண்மை, விவசாயம், பொருளாதாரத்தில் மிக பெரும் பாதிப்பை உண்டாக்கும் என்று முரசொலி நாளேடு எச்சரிக்கை விடுத்துள்ளது. கடந்த 2 ஆண்டுகளில் சுரங்கங்கள் மற்றும் கனிமங்கள் திருத்தச் சட்டம், வன பாதுகாப்பு திருத்தச் சட்டம், 2023 மற்றும் 2024 ஆண்டின் சுற்றுச்சூழல் திருத்த விதிகள் ஆகிய அனைத்தும் விவசாயிகள், பழங்குடியினருக்கு மட்டுமின்றி நாட்டு மக்கள் அனைவருக்கும் விரோதமானவையாகும் என்று தெரிவித்துள்ள முரசொலி நாளேடு, இன்சூரன்ஸ் துறையில் 100% அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளது. டங்ஸ்டன் கனிம தொகுதியை ஏலத்திற்கு அறிவித்தது பாஜக அரசு. மக்கள் எதிர்ப்பு, தமிழ்நாடு அரசின் எதிர்ப்பு ஆகியவை காரணமாக அந்த ஏலத்தை திரும்ப பெற்றதை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி தலையங்கம், அதிக ஆபத்தான அணுசக்தி உற்பத்தி துறையில் லாப நோக்கத்துடன் செயல்படும் தனியார் மற்றும் வெளிநாட்டு நிறுவனங்கள் நுழைவதற்கு மோடி அரசு அனுமதி அளித்துள்ளது. இதற்காக இந்தியாவை மாற்றுவதற்கான அணுசக்தியின் நிலையான பயன்பாடு மற்றும் மேம்பாட்டுச் சட்டம் என்ற ஒன்றை கொண்டு வந்துள்ளதாக முரசொலி தெரிவித்துள்ளது. வரைவு விதை மசோதா, மின்சார திருத்த மசோதா மற்றும் சாந்தி சட்டம் ஆகியவற்றை திரும்ப பெற வேண்டும். மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை மீட்டெடுத்து 100 நாட்களை முழுமையாக கிடைக்கச் செய்ய வேண்டும். விக்ஷித் பாரத் ரோஜ்கார் அவர் அஜீவிகா மிஷன் சட்டம் 2025 ரத்து செய்ய வேண்டும் என்று கூறியுள்ள முரசொலி தலையங்கம், இதுபோன்ற தொழிலாளர் விரோத, விவசாயிகள் விரோத சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த வேலை நிறுத்தத்திற்கு தொழிற்சங்கங்கள் மற்றும் விவசாய அமைப்புகள் வேண்டுகோள் விடுத்திருப்பதாக தெரிவித்துள்ளது.
பாஜக அரசு என்பது கார்ப்பரேட்டுகளுக்காக கார்ப்பரேட்டுகளால் ஆளப்படும் கார்ப்பரேட் அரசாங்கம். இவர்களுக்கு தொழிலாளர்களோ உழவர்களோ பொதுவாக மக்களோ உழைப்பை மட்டும் கொடுக்க வேண்டியவர்களே தவிர உரிமை படைத்தவர்கள் அல்ல. மக்களின் உழைப்பை கார்ப்பரேட்டுகளுக்கு கரன்சியாக்கும் ஒற்றை செயலை மட்டுமே ஒன்றிய பாஜக அரசு செய்து வருவதாக விமர்சித்துள்ள முரசொலி நாளேடு, அவர்களது அனைத்து நடவடிக்கைகளும் இதனை அடிப்படையாக கொண்டு மட்டுமே நடப்பதாக கூறி தலையங்கத்தை நிறைவு செய்துள்ளது.